வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிரஞ்சன் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி சேனக்கிழங்கு மிளகு வறுவல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு சேனக்கிழங்கு தோலை சீச்சிட்டு இந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஒரு 4-5 தடவை கழுவி எடுத்துட்டேன். இப்போ சேனக்கிழங்கு வேக வைக்க போகிறோம். அதுக்கு தண்ணி இந்த மூழ்கிற அளவுக்கு ஊற்றிக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கு தகுந்தாப்பில் மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன துண்டு புளி போட்டு அதோடு சேர்த்து வேக வச்சுக்கோங்க. கிழங்கு சாஃப்டாக வேகிற அளவுக்கு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. அதிகமாக தண்ணி ஊற்றாமல் வேக வைங்க. நல்லா வெந்திருக்கு, ஆனால் குலையலை. இந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த மிளகு வறுவலுக்கு தேவையான மிளகு 1 டீஸ்பூன் மிளகு. இது நான் 1/2 கிலோ சேனக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதுக்கு மிளகு, சீரகம் 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், ஒரு 4 கிராம்பு. மிளகு சீரகம் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம பூண்டை சேர்த்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு பூண்டை சேர்த்து அந்த சூட்லேயே வதக்கிக்கலாம். இதெல்லாம் ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஒரு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் நல்லெண்ணெய் ஒரு 3-4 டீஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கோங்க. அது கூட கடுகு, சோம்பு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சோம்பு, கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். கடுகு, சோம்பு, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு அந்த சேனக்கிழங்கை சேர்த்து எண்ணெயில் நல்லா பிரட்டிக்கலாம். எண்ணெயில் நல்லா பிரட்டி விடும்போது அது உடையாமல் வரும். அதுக்காக நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. அது கூட நம்ம தனி மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் அது நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் ஒரு மூடி போட்டு சிம்லேயே வச்சுருங்க. அடி பிடிக்காமல் மட்டும் பார்த்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. நம்ம இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மிளகு, சீரகம், சோம்பு, பூண்டு அந்த மிக்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிருக்கேன். தண்ணி ஊற்றாமையும் சேர்த்துக்கலாம். தண்ணி ஊற்றாமையும் அரைச்சி பவுட்ரு மாதிரி சேர்த்துக்கலாம். நம்ம தண்ணி ஊற்றியும் நம்ம சேர்த்துக்கலாம். அது நம்ம விருப்பத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கிறேன். உப்பு காரம் மட்டும் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டுட்டு தண்ணி வற்றுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா தண்ணி வற்றி நல்லா ரோஸ்ட் ஆகணும். உப்பு பத்தில் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இது கூட நல்லெண்ணெய் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விடும்போது சேனக்கிழங்கு அடியில் ஒட்டாமல் வரும். ஒரு மூடி போட்டு சிம்மில் வச்சுருங்க. நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் சிம்லேயே இருக்கட்டும். அப்பப்போ எடுத்து நீங்கள் கிளறி விட்டுக்கிட்டால் போதும். நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டுட்டு அதை ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. சேனக்கிழங்கு மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.